ஒளி பிரதிபலிப்பு, ஒளி எதிரொலிப்பு. அப்போ நம்ம என்ன சொன்னோம், ஒரு மீடியத்துல இருந்து ஒளி அடுத்த மீடியத்துக்கு போகும்போது என்ன செய்யும், ஒளி விலகல் அடையும். அதுதானே? இல்ல ஸ்மூத்தான சர்ஃபேஸ்ல பார்த்தா ஒளி வந்து எதிரொலிக்கும், ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்ப இங்க பாருங்க, இப்போ நான் ஒரே இதுல என்ன செய்யுது, ரெண்டுமே நடக்கும். சரியா? இப்போ நான் இந்த லேசர் லைட் வச்சுட்டு பாருங்க, தெரியுதா உங்களுக்கு? லைட் பாஸ் ஆகுதா? இது என்னது, ரிஃப்ராக்ஷன். சரியா? நான் இந்த ஆங்கிள் என்ன பண்றேன், ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மேல கொண்டு போகும்போது என்ன நடக்கும், ஸ்டாட்டிக்கா வச்சு காட்டுறேன். என்ன நடக்குது இங்க? ஆக்சுவலா என்ன பண்ணிருக்கோம், நம்ம பார்த்த தேரிப்படி என்ன சொல்லணும், ஒளி வந்து ஒரு ஊடகத்துல இன்னொரு ஊடகத்துக்கு போகும்போது என்ன செய்யணும், ஒளி வந்து விலகல் அடையணும். எதிரொலிப்படைய விடாதுல, இங்க ஆனா என்ன செய்யுது, எதிரொலிக்கு பாரு. என்ன நடக்கு பாரு, உள்ள போனது அங்கேயே எதிரொலிச்சு அப்படியே போகுது. சரியா? இதுதான் டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன். என்ன நடக்கணும், இப்போ ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மேல, அது வந்து கிரிட்டிக்கல் ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஒரு குறிப்பிட்ட ஆங்கிளுக்கு மேல, கிரிட்டிக்கல் ஆங்கிள் மேல போனோம்னா அது ஒளி இன்ஸ்ட் ஆஃப் ரிஃப்ராக்ஷன் இட் ரிஃப்ளெக்ட்.